ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ராக்ஃபோர்ட் கிரியேஷன்ஸில் டிஎன் டெட்டுக்கு சைக்காலஜியில் நாகராஜன் புக்கில் இருக்கிற ஷெல்டன் வகைப்பாடுன்ற ஒரு அட்டவணை பார்க்க போகிறோம். ஷெல்டன் என்பவர் உடல்வாகு அடிப்படையில் கீழ்கண்ட 3 வகை ஆளுமைகளை அவர் விவரிக்கிறார். அதில் உடல்வாகு, பாடி டைப், பர்சனாலிட்டி டைப், டைப்பிக்கல் ட்ரைட்ஸ் அப்படின்னு 3 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு உடல்வாகுல வயிறும் அதை எடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட பருத்திருந்தது அப்படின்னா எண்டோமார்ஃபி அப்படின்றாங்க. அது பர்சனாலிட்டி டைப் என்னன்னு சொல்கிறாங்க, சுக விருப்பமுள்ள ஆளுமை அப்படின்றாங்க. அவங்க என்ன டைப்பிக்கல் ட்ரைட்ஸில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க மோஸ்ட்லி ஓய்வில் தான் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. வசதிகளை அனுபவித்தல், ஆசை, நண்பர்களிடம் ஈடுபாடு, உணவு, உறக்கம், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப லைக்கபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க வயிறும் அதை எடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் ஒல்லியாக மெலிந்து நீண்ட எலும்புகளால் ஆன உடலமைப்பை கொண்டவர்கள் எக்டோமார்ஃபி அப்படின்றாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா சிந்தனை சார் ஆளுமை, செரிப்ரோடோனியா அப்படின்றாங்க. இவங்க சிறப்பியல்பு எப்படி இருக்குன்னா கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது, தூண்டல்களுக்கு துரிதமாக இயங்குவது, சமூக தொடர்புகளில் தான் நாட்டமின்மை, வலியை தாங்காமை, இதெல்லாமே இவங்களோட பர்சனாலிட்டி டைப்பிக்கல் ட்ரைட்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இவங்க மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா ஒல்லியாக மெலிஞ்சு ரொம்ப லீனான பாடி டைப்பாக இருப்பாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடலமைப்பை கொண்டவர் மீசோமார்ஃபி அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா செயல்சார் ஆளுமை, அது பர்சனாலிட்டி டைப்பாக இருக்குது. சொமட்டோடோனியா அப்படின்றது இவங்க மன வலுவோடு செயற்படுதல், துணிவு செயல்களில் ஈடுபாடு, தைரியம், வலியினை பொருட்படுத்தாமை, செயல்களின் தீவிர ஈடுபாடு, இதெல்லாமே இவங்களோட டைப்பிக்கல் ட்ரைட்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் ஷெல்டன் வகைப்பாடு அப்படின்றாங்க. இம்மூவகை ஆளுமை பண்புகளும் ஒவ்வொருவரிடமும் காணப்படும் என்றும், ஆனால் ஒன்று மிகுந்தும் மற்றவை குறைந்தும் காணப்படும் என்றும், அவை ஒவ்வொன்றையும் ஒரு 7 புள்ளி அளவுகோலில் குறிப்பிட இயலும் என்று ஷெல்டன் குறிப்பிடுகிறார். இதுதான் ஆளுமை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்க ஒரு சின்ன அட்டவணை. தேங்க்யூ ஸோ மச்.